நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள செவன்த் சம்மில் மொத்தம் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செவன்த் சம்மில் நமக்கு செட்ஸ் டைரெக்டாக நம்பராக கொடுக்காம இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்ஸை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கொடுத்துருக்க சம்மை வெரிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A equal to the set of all natural number less than 8 நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன? நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும். அது எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அடுத்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். ஒரு நம்பருக்கு ஃபேக்டர், ஒரு நம்பரோட ஃபேக்டர் என்னவா இருக்கணும்னா 1ஆகவும் அந்த நம்பர் சேம் நம்பராகவும் இருக்கணும். இப்போ 2 எடுத்தோம்னா 2க்கு 1 ஃபேக்டர் வரும். அதாவது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். வேற எந்த டேபிள்லையாவது 2 வருமா? வராது. அதுதான் ப்ரைம் நம்பர். அந்த மாதிரி வரும். அடுத்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ல ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்ல. ஏ என்பது 8ஐ விட குறைவான எல்என். எல்என் 1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண். பகா எண்ணுனா காரணி. நமக்கு ஒரு நம்பருக்கு 2 காரணி தான் கிடைக்கும். சி என்பது இரட்டை பகா எண். இப்ப நம்ம ஏ பார்ப்போம். ஏனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், எல் எண்களின் கணம். அப்ப எல் எண்ணு நீங்க எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8. நான் 8ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனா போயிட்டே தான் இருக்கும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 8. லெஸ் தென் 8னா 8க்கு முன்னாடி நம்ம லெஸ் தென் சிம்பிள் போடணும். 8ஐ விட குறைவானன்னா 8க்கு கீழே உள்ள நம்பர் லெஸ் தென் சிம்பிள் நம்ம போட்டோம்னா அப்போ 1 to 7 தான் நமக்கு ஏவோட ஆன்சர். 8ஐ விட குறைவுனா 8க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வரும். லெஸ் தென் 8னா 8க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வரும். ஆனா நமக்கு நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பர் எல் என். எல் என்லாம் 1லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். லெஸ் தென் 8ங்கிறதுனால நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிடுறோம். 8ஐ விட குறைவான நம்பருங்கிறதுனால நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ ஏவோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் பியும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தென் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 8 வரைக்கும் முதல்ல நம்பர்ஸ் எழுதுங்க. இப்ப இதுல எது பிரைம் நம்பர்னு செக் பண்ணணும். பகா எண்ணுன்னு செக் பண்ணணும். பகா எண்ணுனா ஒரு நம்பர் எந்தெந்த டேபிள் 2 டேபிள்ஸ்ல வரணும். ஒரு நம்பர் எந்த டேபிள்ஸ்ல வரணும்? 2 டேபிள்ஸ்ல. 1 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். 1 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல மட்டும்தான். அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. 2 எந்தெந்த டேபிள்ல வரும்? 1 2s are 2, 2 1s are 2. அப்போ 1 டேபிள்லையும் வருது, 2 டேபிள்லையும் வருது. அப்ப இது பிரைம் நம்பர். எந்த ஒரு நம்பருமே 1 டேபிள்ல அந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம அந்த நம்பர் அந்த டேபிள்ல மட்டும் வரணும். இல்லைன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்ப 2. இப்ப நம்ம 1 எழுதணும்னா 1 into 1. இங்க ஃபேக்டர் என்ன? நமக்கு 1 தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் தான் ஃபேக்டரா கிடைச்சிருக்கு. அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 2 எப்படி எழுதலாம்? 1 into 2ன்னு எழுதலாம், 2 into 2ன்னு எழுதலாம். அப்ப நமக்கு இங்க ஃபேக்டர் என்ன? 1, 2. அப்ப இது பிரைம் நம்பர். 2 ஃபேக்டர், 2 காரணி கிடைச்சா அது பிரைம் நம்பர். இப்ப 3 எப்படி எழுதலாம்? 1 into 3, 3 into 1. இப்ப இங்க ஃபேக்டர்னா இதுல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 2 நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது பிரைம் நம்பர். 4 எழுதும்போது 1 into 4ன்னு எழுதலாம், 2 into 2ன்னு எழுதலாம், வேற 1 into 4, 2 into 2 இது மாதிரிதான். இல்ல 4 into 1ன்னு எழுதலாம். ஆக மொத்தம் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. அப்ப இங்க நமக்கு எத்தனை ஃபேக்டர் கிடைச்சிருக்கு? 3 ஃபேக்டர். அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. 2 காரணி தான் கிடைக்கணும். அந்த ஒரு காரணி 1ஆ இருக்கும், இன்னொரு காரணி அதே சேம் நம்பரா இருக்கும். அதுதான் நமக்கு பிரைம் நம்பர், பகா எண். ஃபேக்டர், ஒரு நம்பரோட ஃபேக்டர் 1
தென் சேம் நம்பர், என்ன நம்பரோ அதுவே இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பர். ஆனா இங்க நமக்கு ஃபேக்டர் என்ன இருக்குது, 1 4, எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. 5 எழுதுனா 1 into 5 இல்ல 5 into 1ன்னு எழுதலாம். அப்போ 1,5. இப்போ 1 அதே நம்பர் நமக்கு ஃபேக்டரா கிடைச்சிருக்கு. அப்ப இது பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 6. 6 எழுதும் போது என்ன எழுதலாம், 2 into 3ன்னு எழுதலாம், 3 into 2ன்னு எழுதலாம், 1 into 6ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு இங்க என்னென்ன கிடக்கு, 2 3 6 1, 4 நம்பர் இருக்கு. அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. 6ஓட ஃபேக்டர் 1 2 3 6, 4 நம்பர் கிடைச்சிருக்கு, கிடையாது. நெக்ஸ்ட் 7. 7 பார்க்கும்போது 1, 7 7 in 1. அப்ப நமக்கு இங்க 1ம் 7 மட்டும்தான் பிரைம் நம்பர். வேற எந்த ஒரு டேபிள்லயுமே நமக்கு 7 வராது. 1 7 ரெண்டே 2 ஃபேக்டர் கிடைச்சா பிரைம் நம்பர். இப்ப இது பிரைம் நம்பர் 2 3 5 7. நம்ம வந்து ஏன் 7 வரைக்கும் செக் பண்ணிருக்கோம்னா நமக்கு லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. 8ஐ விட குறைவான பகா எண்கள். அப்ப 7 வரைக்கும் நம்ம செக் பண்ணா போதும். 1 பிரைம் நம்பர்னு எடுக்க கூடாது. ஏன்னா 1 நம்ம எப்படி எழுதலாம், 1 into 1 தான் எழுதலாம். இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு, 1ங்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கிடைக்குது. அப்ப அது பிரைம் நம்பர் கிடையாது. 1 பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இப்ப பியோட ஆன்சர் நமக்கு என்ன, 2, 3, 5, 7. சி. நெக்ஸ்ட் சி செட். சி என்ன கொடுத்திருக்காங்க, the set of even prime number, இரட்டை பகா எண்களின் கணம். இந்த 2ங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு இரட்டை எண். பிரைம் நம்பர்லயே ஈவன் நம்பரா இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அடுத்து பாருங்க, 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து நமக்கு 11 தான் கிடைக்கும். இப்ப 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர், இரட்டை பகா எண். ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு. மத்த ஈவன் நம்பர் எல்லாமே எந்த டேபிள்ல வரும், கண்டிப்பா 2 டேபிள்ல வந்துடும். அப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடைச்சிரும். அப்ப 2வை தவிர வேற எந்த ஒரு நம்பரும் ஈவன் பிரைம் நம்பரா இல்ல, இரட்டை பகா எண்ணா நமக்கு இல்ல. நம்ம கண்டுபிடிச்ச செட் ஏ செட், பி செட், சி செட். இதுதான் அதோட ஆன்சர். இப்ப இதை வச்சு சம்ஸ் போடலாம். 7th ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A intersection B cross C equal to A cross C intersection B cross C. அதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ABC 3 செட்டையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி வெரிஃபை சம்னா இது LHS, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது LHS, இது RHS. ஃபர்ஸ்ட் LHS எடுத்து எழுதுங்க. LHS என்ன கொடுத்துருக்காங்க, A intersection B cross C. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம இந்த பிராக்கெட்ல உள்ளதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப A intersection B நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், A intersection B. அப்ப A intersection B எழுதி ஈக்குவல் டு போடணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, A செட். அப்ப A செட்டை எழுதுங்க. 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இன்டர்செக்ஷன் B செட். அடுத்து B செட்டை எழுதணும். 2 3 5 7. இன்டர்செக்ஷன்னா என்ன, இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்க நம்பர். இப்போ 1 இல்ல, 2 இங்கேயும் இருக்கு, 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 7 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப the answer is 2 3 5 7. இன்டர்செக்ஷன்னா காமனா ரெண்டு செட்லயுமே பொதுவா இருக்க நம்பரை எடுத்து எழுதணும். இப்ப A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கிராஸ் பண்ணணும், எது கூட, C கூட பண்ணணும். இப்ப A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், A இன்டர்செக்ஷன் B C கூட கிராஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, A இன்டர்செக்ஷன் B. அப்ப 2 3 5 7. நம்ம கண்டுபிடிச்ச அந்த A இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சரை எடுத்து எழுதணும். அடுத்து என்ன இருக்கு, கிராஸ். இப்ப கிராஸ் போடணும். அடுத்து என்ன இருக்கு, சி செட் என்ன நமக்கு 2. சி செட் ஒரே ஒரு நம்பர் தான் 2, அதை எடுத்து எழுதியாச்சு.
கிராஸ்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். இங்கே உள்ள நம்பர் கூட செகண்ட் செட்டில் உள்ள நம்பரை நம்ம பேர் பண்ணுவோம். செகண்ட் செட்டில் நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இப்போ அதை பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 2 கூட இதை பேர் பண்ண போகிறோம். இப்போ 2, 2. நெக்ஸ்ட் 3 கூட பேர், நமக்கு ஒரே ஒரு பேர் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒரு பேர் தான் கிடைக்கும். இப்போ 3 கூட பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன 2. இப்போ 3 கூட பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம மாற்றி எழுதலாம். அடுத்து நம்ம எது கூட பேர் பண்ண போகிறோம், 5. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5, செகண்ட் நம்பர் சேம். நெக்ஸ்ட் 7 கூட, இப்போ 7, 2. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். LHS கண்டுபிடிச்சு முடிச்சோடனே நம்ம என்னென்னு வச்சுக்கணும், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து RHS கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், RHS. RHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அதை முதல்ல எடுத்து எழுதுங்க. A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ நம்ம A cross C எப்போதுமே பிராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ A cross C கண்டுபிடிக்கணும், அடுத்து B cross C கண்டுபிடிக்கணும், அப்புறமா அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A cross C. அப்போ A செட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் C செட் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 2. இப்போ 2. இப்போ கிராஸ்னு நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். இப்போ 1 கூட இங்கே உள்ள நம்பரை பேர் பண்ணுவோம். நமக்கு ஒவ்வொரு நம்பரையும் பேர் பண்ணும்போது ஒரு பேர் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு செகண்ட் செட்டில் ஒரு நம்பர் தான் இருக்கு. நம்ம எது கூட பேர் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 1 கூட. இப்போ 1, 2. நெக்ஸ்ட் 2 கூட பேர் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2, செகண்ட் நம்பர் சேமாக தான் வரும். நெக்ஸ்ட் 3 கூட, அப்போ 3, 2. நெக்ஸ்ட் 4 கூட, இப்போ 4, 2. நெக்ஸ்ட் 5 கூட, இப்போ 5, 2. நெக்ஸ்ட் 6 கூட, இப்போ 6, 2. நெக்ஸ்ட் 7 கூட, 7, 2. இதுதான் நமக்கு A cross C-யோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், B cross C. இப்போ B cross C-யை எடுத்து எழுதுங்க. B செட் நமக்கு என்ன, 2, 3, 5, 7. கிராஸ் C செட் என்ன, 2. கிராஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். இங்கே உள்ள நம்பர் கூட இதை பேர் பண்ணுவோம். நமக்கு ஒரு பேர் தான் கிடைக்கும். ஏன்னா செகண்ட் செட்டில் நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. இப்போ 2, 2. நெக்ஸ்ட் எது கூட பேர் பண்ண போகிறோம், 3. 3, 2. 3 கூட பேர் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம 3ன்னு மாற்றினா போதும். நெக்ஸ்ட் 5 கூட பேர் பண்ண போகிறோம், 5, 2. நெக்ஸ்ட் 7 கூட பேர் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் 7. செகண்ட் நம்பர் நமக்கு மாறாது. இதுதான் B cross C. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A cross C-யும் B cross C-யும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். A cross C-யும் B cross C-யும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ அதை எழுதி ஃபுல் RHS எழுதிட்டு இப்போ A cross C நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த ஆன்சரை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் B cross C-யோட ஆன்சரை எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு இங்கே தான் கம்மியான நம்பர்ஸ் இருக்குது, இங்கே உள்ள நம்பர்ஸ் இங்கே இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இங்கேருந்து செக் பண்ணோன்னா நமக்கு அதிகமாக இருக்கும், 7 டைம்ஸ் செக் பண்ணணும். இங்கேருந்து செக் பண்ணால் 4 டைம்ஸ் செக் பண்ணிடலாம். அதனால நான் இங்கேருந்து செக் பண்ணுறேன். இப்போ 2, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ்லாம் எக்ஸாமில் போடக்கூடாது. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் போடுறேன், நீங்கள் போடக்கூடாது. 5, 2, 5, 2. அடுத்து 7, 2 இருக்கு, 7. இப்போ இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்க நம்பரை நம்ம எடுத்து எழுதணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். ஈக்குவேஷன் 1ம் நமக்கு இதே தான் கிடைச்சிச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1 பாருங்க, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே தான் நமக்கு ஈக்குவேஷன் 2வும் கிடைச்சிருக்கு பாருங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்படி இருந்துச்சுன்னா 1 = 2ன்னு எழுதி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதணும். A இன்டர்செக்ஷன் B cross C = A cross B இன்டர்செக்ஷன் B cross C is verified. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வெரிஃபைடுக்கு பதிலாக சரிபார்க்க
பட்டது அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க.